கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேர தியானத்திற்காக முதலாவதாக ஒரு வேத வசனத்தை வாசிப்போமாக. சங்கீதம் 91 அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 91 அதனுடைய 15வது வசனம். பிரைஸ் தி லார்ட். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். போதும். பிரைஸ் காட். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய ஜனத்தோடு பேச விரும்புகிறார். போராட்டங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை, நெருக்கங்கள், கஷ்டங்கள், உலகம் முழுவதிலும் யுத்த மேகங்கள் சூழ்ந்து ஆங்காங்கே யுத்தங்கள் வெடித்து கொண்டிருக்கிற காலம், புதிதாக கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகள், வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது, எப்படி முன்னோக்கி செல்வது என்று தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஹல்லேலூயா, கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக ஒரு முறை கூட. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தனிமை, என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலை, பாதுகாவல் ஒருவரும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அழைத்த கர்த்தர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கிறார். அதனுடைய 14 வசனம் இப்படி சொல்ல வாசிப்போமாக. என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், கர்த்தர் மேல் வாஞ்சையாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் கை விடுகிற தேவன் அல்ல, தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அதுதான் 15 பார்த்தோம். அவன் வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யார்? அவர் மேல் வாஞ்சியாயிருக்கிறவன் அவரை நோக்கி கூப்பிடுவான். அவர் மேல் அன்பாயிருக்கிறவன், அவர் மேல் சரியான உறவில் நிலைத்திருக்கிறவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் ஜீவிக்கிறவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆமென். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்வாராம்? மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வெறுமனே தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. பாருங்கள், வேதத்தில் பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. நான் உன்னை பொல்லாதவன் கைக்கு தப்புவித்து விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பேன், உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவர் வாக்கு மாறாத தேவன். கர்த்தர் எரேமியாவை அழைக்கும் போதை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? அதனுடைய 1வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. எரேமியா 1வது அதிகாரம் அதனுடைய பிரைஸ் தி லார்ட் 8ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். ஒரு முறை கூட வாசிப்போம். பயப்பட வேண்டாம். போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நீ பயப்பட வேண்டாம்,
உன்னை காக்கும்படி அழைத்த கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், அழைத்த நான் உன்னை காக்க உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் வாழ்க்கைக்கு நேர கடந்து வரும்போது ஒருவேளை மனம் துவண்டு போய் சோர்ந்து போய் இனி என்ன செய்வது, நான் எப்படி முன்னோக்கி செல்வது என்று தடுமாறுகிறீர்களா? என்னை கர்த்தர் அழைக்கவில்லையோ, என்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லையோ, நானாக இந்த ஊழியத்திற்கு வந்து விட்டேனோ, நானாக இறங்கி புறப்பட்டு விட்டேனோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீயாக புறப்படவில்லை, உன்னை கர்த்தர் தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலேயும் அநேக நேரங்களில் நான் புலம்பின நாட்கள் உண்டு. ஊழித்து தொடக்க காலங்கள் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், பட்டினிகள், வஸ்திரமில்லாமை, பல நிலையிலே நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இந்த தருமபுரி மாவட்டம் அன்று 88ஆம் ஆண்டில் பார்க்கும்போது அது ஒரு மிஷனரி, ஒரு பணித்தளமாகத்தான் இருந்தது. கிறிஸ்தவர்களே இல்லை. இயேசு என்றால் யார் என்று கேட்கிற ஜனங்கள் அங்காங்கே பல வில்லேஜுகளில் இருந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பின்தங்கின பகுதி, கல்வியில் பின்தங்கினது, எல்லா கலாச்சாரங்கள் பின்தங்கினது, எல்லா சூழ்நிலையிலும் பின்தங்கின பகுதியாக இருந்தது. ஆனால் பிரைசலால் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பல குறைவுகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், ஊழியத்திற்கு எதிராய், ஊழியக்காரர்களுக்கு எதிராய் பல போராட்டங்கள் கடந்து வரும்போது ஹல்லேலூயா புலம்புற நேரங்கள் உண்டு. ஆண்டவரே, நானாக வந்து விட்டேனா, இல்லை என்ன நீர்தான் கொண்டு வந்தீரா என்று ஜெபித்த நேரங்கள் உண்டு. புலம்பலோடு கண்ணீரோடு ஜெபித்த நேரங்கள். ஆண்டவரே, நான் வந்து விட்டேனோ, ஏதோ ஒரு எமோஷனில் நான் வந்து விட்டேனோ, ஒரு உற்சாகத்தில் வந்து விட்டேனோ, இல்லை நீர்தான் என்னை கொண்டு வந்துடா என்று அநேக நேரங்களில் கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தைகள் மூலமாய் பேசின நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த 8ஆம் வசனத்தை உன்னோட வாசிப்போமாக. நீ ஹல்லேலூயா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி நீட்டி எரேமியா அவனுடைய வாயை தொட்டு என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்த வசனம், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியாவுக்கு எவ்வளவு தைரியம் வந்திருக்கு. அழைத்த ஆண்டவன். ஆமென். கர்த்தர் முதலாவது அவனை அழைக்கும் போது பாருங்கள், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எவ்வளவு அன்பான வார்த்தை, எவ்வளவு உருக்கமான வார்த்தை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொண்டு அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அழைப்பை, தேவனால் பிரத்யட்சமான அழைப்பை பெற்றதான ஆமென் எரேமியா பிரைஸ் தி லார்ட் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது தடுமாறுகிற நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் அங்கே நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த 15வது அதிகாரத்தை, நான் உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு என்ன செய்வேன், தப்புவித்து பலவந்தர் கைக்கு நீங்களாக்கி விட்டுவிப்பேன் என்றார். அல்லேலூயா. சொன்ன வாக்கு சொன்ன ஆண்டவர், வாக்கு மாறாதவராய் ஆமென் அவனோடு கூட இருக்கிறார். பாருங்கள், அதனுடைய எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 20வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது வாசிப்போமாக. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் வெட்கப்படுவார்கள், நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம்.
காலங்கள் கடந்து போகிறது. கர்த்தர் எரேமியாவின் மூலமாய் பலவிதமான தீர்க்க தரிசனை அங்கு உரைக்கிறார். பல எதிர்ப்புகள் கடந்து வருகிறது, பல போராட்டங்கள் கடந்து வருகிறது. அந்த நேரத்தில் தான் அங்கு பார்க்கும்போது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். போராட்டம் வந்தது, பிரச்சனை வந்தது. அங்கே தான் வாசித்தோம், நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆமென். நான் என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ண ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்தது உண்மை என்றால், நமக்கு தரிசனம் கொடுத்தது உண்மை என்றால், பலவிதமான போராட்டங்கள் சூழ்ந்த நெருக்கமான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் முன்பதாய் முழங்கால் படியிடுவார். கர்த்தர் அந்த இடத்தில் நம்மளோடு பேசுவார். தாங்க முடியாத வேதனை. ஏனென்றால் பிரச்சனை வராதென்று சொல்லவில்லை. அதுதான் என்னது அங்கே தான் வாசித்தோம் அல்லவா? பிரச்சனை வராதென்று சொல்லவில்லை. பொல்லாதவருடைய கைக்கு பொல்லாதவர்கள் எதிராக செயல்படுவார் என்பதான் அர்த்தம். ஆமென். பொல்லாதவர்கள் மூலமாய் பிரச்சனை வரும் என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஊழியத்திற்கு என்று வந்துவிட்டால், ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக சபைக்கு வந்துவிட்டால் சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் என நினைக்கிற அநேகர் உண்டு. ஆமென். அப்படி அல்ல. கர்த்தருக்குள் வந்தாலும், கர்த்தர் அழைத்து ஊழியத்தில் புறப்பட்டாலும் போராட்டங்கள் வரத்தான் செய்யும், நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், அழைத்த கர்த்தர் நம்மை தள்ளிவிட மாட்டார். அழைத்த கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். அநேகர் சோர்ந்து போவார்கள். பல பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது, ஐயோ என்னை நீர் அழைக்கவில்லை ஆண்டவரே, நானாக வந்துவிட்டேனா, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி புலம்புறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் வேற சொல்லுகிறது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பொல்லாதவர்கள் கைக்கு நான் உன்னை தப்புவித்து உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார்? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அறிந்தார் எரேமியா, அறிந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர். மட்டுமல்ல, ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், துன்பம் வரவில்லை என்றல்ல, துன்பம் வந்தது, துன்பப்படுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, துன்பப்படுத்தினவர்கள் என்னை என்ன செய்ய முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. அதுதான் ஆச்சரியம். எனக்கு எதிராக துன்பம் வந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழிய பாதை பாடுகள் நிறைந்த பாதை. ஆமென். ஒன்று புரிந்து கொள்ள, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். அநேகர் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் சோர்ந்து போவார்கள். என்னை அப்படி பேசி விட்டார்கள், இப்படி பேசி விட்டார்கள், அதை செய்து விட்டார்கள், இதை செய்து விட்டார்கள். அதெல்லாம் நடக்கும் என்று ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இயேசுவையே சிலுவையில் அடித்ததான ஜனம் அல்லவா இந்த உலகம் அல்லவா? ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். இவர்களை உலகத்திலிருந்து நீ தெரிந்து கொண்டு எனக்கு தந்த ஜனம் என்று சொல்லுகிறார். ஆமென். உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டு இதே உலகத்தில் அவருடைய தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாய் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்மை நடத்தவும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் பிரைஸ் தி லார்ட் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார். வாசிப்போம். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அனுப்புவேன், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனால், இந்த உலகத்திலிருந்து கர்த்தரால் தெரிந்து கொண்டு, இந்த உலகத்தில் கர்த்தரால் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, ஆமென், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு அருளி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நடத்துகிற தேவன், நமக்கு போதிக்கிறவர், ஆமென், நம்மை பலப்படுத்துகிறவர். போராட்டங்கள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மை தேற்றுகிற நல்ல தேற்றரவாளனாக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. புசிப்பினாலும் குடிப்பினாலும், உலகத்தில் ஆசீர்வாதத்தினால் வருகிற சந்தோஷமோ ஆறுதலோ சமாதானமோ அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியரே, ஊழிய பாதையில் இந்த நாட்களில் பாடுகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீரோ, சத்தியத்தை நீங்கள் பேசுகிறபடியினால் உங்களை வெறுக்கிறார்களோ, கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் பிரைசலால் வசனம், சத்திய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை நான் தேசத்தில் அனுப்புவேன் கர்த்தர் சொன்னார். வேதம் சொல்லுகிறது, வாசிப்போமாக. இதோ தேசத்தில் என்ன அனுப்ப போகிறேன், பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அருமையான கர்த்தருடைய வார்த்தை. வாசிப்போம். ஆகார குறைவினால் உண்டாக பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் இந்த நாட்களில் கேட்க கிடைக்காத ஒரு காலமாயிருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஆவிக்குரிய சபைகளில் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற போதனைகள் நிறைந்திருந்தது. அன்று சத்தியம் போதிக்கவில்லை என்றால், சத்தியம் போதிக்காத நபர்களை ஆவிக்குரிய சபைகளுடைய ஸ்டேஜில் ஏற்ற மாட்டாங்க. ஆமென். அன்று அவ்வளவு கட்டுப்பாடு இருந்தது. அநேக ஸ்தாபனங்கள், சத்தியத்தை நேசிக்கிற அநேக ஸ்தாபனங்கள், ஆமென், சத்தியத்தை போதிக்காத எந்த நபரையும் தன்னுடைய ஆலயத்தின் ஸ்டேஜில் ஏற்ற மாட்டாங்க. அவ்வளவு கண்டிப்பாக இருந்தது. அன்று ஒரு வேறுபாட்டின் வாழ்க்கை, அன்று வேறுபாட்டின் உபதேசம், வேறுபாட்டின் ஆராதனை வித்தியாசமாக இருந்தது. ஆனால் காலங்கள் செல்ல 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 அன்று சத்தியத்தை தவிர வேறு ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாத சபைகள் இன்று சத்தியம் வேண்டாம், சத்தியம் அல்லாமல் வேறு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலைமைக்கு நேர வந்து விட்டது. என்று சத்தியங்கள் மங்கி கொண்டு, அதுதான் கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சம். ஆமென். பஞ்சம் என்றால் நம்ம நினைப்போம் பைபிளெல்லாம் இல்லாமல் போயிடும், எல்லாம் சுட்டடிச்சிருவாங்க. அப்படி அல்ல. அல்லேலூயா. வேதத்தில் வசனம் இருக்கும். சத்தியத்தை புரட்டுகிறவர்களும் வசனத்தை வைத்து தான் புரட்டுகிறார்கள். ஆமென். அது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை புரட்டுகிற புரட்டு போதனைகளும் வசனத்தை வைத்து தான் புரட்டுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் போதிக்க வேண்டிய பிரகாரம் பகுத்து போதிக்காமல், உலகத்திற்கு நேராக, ஆசீர்வாதங்களுக்கு நேராக, செழிப்புக்கு நேராக, பிரைஸ் தி லார்ட், இவைகளை அவர்களுக்கு சாதகமாய் வளைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராகி, இயேசுவுக்கு நேராய் பயணித்து கொண்டிருந்த ஜனங்களை உலக செழிப்புக்கு நேராக திருப்பி விடுகிறதான போதனைகள். இதுதான் பஞ்சம். ஆமென். இதுதான் பஞ்சம். ஆமென். சத்தியத்தை கேட்க கிடைக்காத காலம். இன்று சத்தியத்தை போதித்த சபைகள் இன்று சத்தியங்கள் மங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே ஆங்காங்கே சத்தியத்தை போதிக்கிற தேவனுடைய ஊழியர்களும் இருக்கிறார்கள், சத்தியத்தை நேசிக்கிற தேவ ஜனங்களும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வருகை நாட்களில் ஒரு கூட்ட ஜனங்கள் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது, ஆமென்,
சத்தியத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு மணவாள இயேசு எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறதான ஜனங்களை சேர்த்துக்கொள்ள அருமை ஆண்டவர் சீக்கிரம் வருவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை போதித்ததினால், சத்தியத்தின்படி ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்ததினால் உனக்கு பிரச்சனையா போராட்டமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமென், என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? மேற்கொள்ளாமல் என்ன செய்வார்? இடறுவார்கள். உனக்கு நெருக்கத்தை கொடுக்கிறவர்கள் ஒரு நாள் இடரும் நாட்கள் வருகிறது. உனக்கு பிரச்சனை பண்ணுகிறவர்கள் இடறுகிற நாட்கள் வருகிறது. உன்னை நிந்திக்கிற ஜனங்கள் இடறுகிற நாட்கள் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். உனக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர்கள் இடறுகிற நாட்கள் வருகிறது. ஆமென். இன்று ஒருவேளை அவர்கள் சந்தோஷப்படலாம், நீ ஒருவேளை துக்கப்படலாம். கலங்க வேண்டாம், நாள் வருகிறது, நாட்கள் வருகிறது. ஆமென். இன்று சந்தோஷப்படுகிற, உன்னை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி நெருக்கி உன்னை உபத்திரப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகிற நபர்கள் ஒரு நாள் என்ன செய்வார்களா? வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காலபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அடுத்தது, நித்திய லட்சை அவர்களை உண்டாகும். அல்லேலூயா. மறக்கப்படாத நித்திய லட்சை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அழைத்த கர்த்தர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அழைத்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஒருபோதும் வெட்கப்பட செய்கிற தேவன் அல்ல. அவர் பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை தப்புவிக்கிற தேவனாய், ஆமென், பலவந்தரின் கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறவராக உங்களோடு கூட இருக்கிறார். வேதத்தில் அப்படிப்பட்ட நிலையில் ஆமென் வெற்றி பெற்று வாழ்ந்த அநேகர் உண்டு. அதில் ஒரு நபர்தான் அல்லேலூயா தாவீது. பிரைஸ் தி லார்ட். தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது பாருங்கள், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அவருடைய 17வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் ஒரு பலவான் வந்து நிற்கிறான். ஆமென். ஒரு பராக்கிரமன் வந்து நிற்கிறான். அவர்களை பயமுறுத்துவதற்காக. அவருடைய பெயர்தான் பெலிஸ்தியனாகிய கோலியாத். வேதம் சொல்லுகிறது, அவன் உயரம் 6 முழம் 1 ஜான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கோலியாத் பெலிஸ்திய சேனை தேவ ஜனங்களுக்கு எதிராக படையெடுத்து நிற்கிறார்கள். அதோ அங்கு ஒரு பலவான், ஆமென், பொல்லாத மனிதன் மட்டுமல்ல, அவன் பலவந்தனாக இருக்கிறான். தேவ ஜனங்களாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் சவால் விடுகிறான். வாசிப்போம் தொடர்ந்து. அவன் 8ஆம் வசனம், அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் இடத்தில் வரட்டும் என்றார். ஆமென். யாரை பார்த்து சொல்லுகிறார்? தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்களை பார்த்து. யாரை பார்த்து சொல்லுகிறார்? சவுலின் சேனையில் இருக்கிறதான எல்லா ஜனங்களை பார்த்து. ஆமென். உங்களில் ஒருவன் வா, என்னோடு மோதுவதற்கு உனக்கு பலன் இருந்தவா, ஆமென், என்று அழைக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, எப்படி சத்தமிட்டு, நீங்கள் என்ன யுத்தத்துக்கு ஈட்டி பட்டயத்தோட நின்றுட்டு இருக்கிறீங்களே, என்னையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் பெலிஸ்தியன் அல்லவா? உங்கள ஒருவன் வா, தைரியம் இருந்தா. தேவ ஜனங்களுக்கு எதிராய் கொக்கரிக்கிற சவால் விடுகிற கூட்டங்கள் இன்று பெருகிக் கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை. நம்முடைய தேசத்தில் வட இந்தியா தேசங்களில் எல்லாம் அநேகர் உபத்திரவப்படுகிறார்கள், அநேக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல இடங்கள் இயேசுவை பற்றி சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கும் போது அங்கு அவர்களுக்கு உபத்திரவம் வருகிறது.
பிரச்சனை வருகிறது. ஹல்லேலூயா. அவர்களை ஒடுக்குகிறார்கள், நிந்திக்கிறார்கள், ஆமென், வேதனைப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்கதான் நடக்கிறது. உங்கள் ஒருவன் வா என்று கூப்பிடுகிறவன், தேவ ஜனங்களை பயமுறுத்துகிறவன், தேவ ஜனங்களுக்கு நேர சவால் விடுகிறவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசிப்போமாக. பாருங்க, நிறைய பேசுறான் சாத்தான், இப்படி நிறைய பேசுவான். ஆமென். நிறைய மிரட்டுவான், பல வார்த்தைகளை சொல்லி நம்மளை குழப்புவான். சொல்லிட்டு பாருங்க அதுக்கு என்ன நடக்கிற 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் பெலிஸ்தியன் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? சவுல் அபிஷேகத்தை இழந்தவனாக சவுல். பிரைஸ் தி லார்ட். சவுல் தேவனை வேதனைப்படுத்தினவன். சவுல் தொடக்கத்திலிருந்து ஆதி அன்பை இழந்தவன். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனால் தள்ளப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். அதனால் அவனுக்கு சத்துருவை எதிர்த்து நிற்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, அன்பு ஊழியரே, சத்தியத்தில் நீங்கள் நிற்கும் போது மட்டுமே தான் உங்களுக்கு தைரியம் இருக்கும். ஆமென். அழைத்த அழைப்பில் நிற்கும் போதுதான் உங்களுக்கு தைரியமும் விசுவாசமும் இருக்கும். தேவன் கொடுத்த தரிசனத்தில் சரியா இருந்தால்தான் உங்களுக்கு தைரியம் இருக்கும். எதிரி எவ்வளவுதான் பலமாய் வந்தாலும் எதிர்த்து நிற்கிற, விசுவாசத்தில் எதிர்த்து நிற்கிற அந்த தைரியமும் உள்ளான பலமும் இருக்கும். தரிசனம் இழந்தால் பயம் வரும். அழைப்பை இழந்து விட்டால் மனுஷ உதவியை தேட வேண்டியவர். இந்த காலகட்டத்தில் அதிகம் அதுதான். ஒரு நாள் அழைத்த அழைப்பில் வைராக்கியமாக இருந்தவர்கள், பெற்றுக்கொண்ட தரிசனத்தில் உறுதியாக இருந்தவர்கள், கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாக நின்றவர்கள் இன்று எல்லாம் தவறாரு. வேதம் சொல்லுகிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும். அதான் சொல்ல வாசிப்போம் வசனது மத்தேயுவில். உன் கண் தெளிவாக இருந்தால் கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கண் சரீரத்திற்கு விளக்கு. பெற்றுக்கொண்ட தரிசனம், ஆமென், உன் வாழ்க்கைக்கு, உன் ஊழியத்திற்கு அது வெளிச்சம் கொடுக்கிறதா, பிரகாசமாக இருக்கும். அழைப்பையும் தரிசனத்தையும் இழந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையும் ஊழிய பாதையும் இருண்டு போய் தடுமாறி கொண்டிருப்பார்கள். அழைப்பிலும் தரிசனத்திலும் உறுதியாக நிற்கிறவன், ஆமென், அவருடைய வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும். அவருடைய ஆராதனை ஊழியமே பிரகாசமாக இருக்கும். அவன் சத்தியத்தில் யாரோடு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. வாசிப்பான வசனத்தை, கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இருக்கும். அப்போ தெளிவான தரிசனம், தரிசனத்தை காத்து கொள்ளுகிறதான ஒரு நபர், அழைப்பில் உறுதியாக இருக்கிற ஒரு நபர், அவர்கள் செய்கிற ஊழியம், அவருடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குமா? பிரகாசமாய், எந்த இருளும் சூழாதபடி இருக்கும். அவன் அடுத்தது, உன் கண் கெட்டதாயிருந்தால், அழைப்பை இழந்தவனாயிருந்தால், தரிசனத்தை இழந்தவனாயிருந்தால், வாழ்க்கை முழுவதும், ஊழியம் முழுவதும் எப்படி இருக்குமா? இருள், தடுமாற்றம் நிறைந்ததாக இருக்கும். மனுஷனை நாட வேண்டியதாக இருக்கும். தாவீதினுடைய சவுலுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை முதலாவது தெரிந்து கொண்ட அபிஷேகத்தை அந்த தொடக்க காலம் சரியாயிருந்தான். எப்பொழுது தேவன் அவனுக்கு விதித்த கட்டளையை விட்டு விலகிறானோ அப்பொழுதே கர்த்தர் அவனை தள்ளிவிட்டேன் என்றார். அதன் பிறகு அவனுக்கு பயம்தான் சூழ்ந்தது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு
கலங்கி மிகவும் என்ன செய்தார்களாம்? பயப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. பயப்பட்டார்கள். பயந்து ஒதுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆமென், இதோ ஒருவன் சவுலுடைய பாளையத்தில் ஆமென் பணியாற்றுகிற யுத்த வீரர்களாய் பணியாற்றுகிற தன் சகோதரர்களை நலன் விசாரிக்கும்படியாக தன் தகப்பனாகிய ஈசாயால் அனுப்பப்பட்டு இதோ ஒரு சிறு தாவீது வந்து கொண்டிருக்கிறான். இங்கு சத்துருவாகிய பெலிஸ்தியனாகிய கோலியாத் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரம் ஆமென் அங்கு அவன் கடந்து வருகிறான். அல்லேலூயா. அங்கு நாம் பார்க்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் தொடர்ந்து வாசிப்போமாக. அதனுடைய அப்பொழுது கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில் காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெலிஸ்திய வீரன், பாருங்கள் எவ்வளவு பயங்கர பொல்லாதவனாகிய மனுஷன் அவன். ஆமென். இங்கு எரேமியாவில் சொல்லப்பட்டு பொல்லாதவன். அடுத்தது பலவந்தன். இந்த பெலிஸ்தியன் எப்படிப்பட்டவன்? பொல்லாதவன். இஸ்ரவேல் ஜனமாகிய தேவ ஜனத்தை இல்லாமல் பண்ண, அவளை அழிக்க, அவளை சிதறடிக்க அவன் பொல்லாதவனாய் செயல்படுகிறவன். மட்டுமல்ல, மாமிச பிரகாரமாய் எதிர்த்து நிற்க மற்றவர்களுக்கு முடியாது. அவ்வளவு பெரிய பலவானா இருக்கிறான். ஆமென். அதான் சொல்லப்பட்டு பொல்லாதவன் பலவான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அவன் வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். தாவீது கேட்டான். அல்லேலூயா. இதோ சவுலும் இவன் சகோதரர்கள் அடக்கம் எல்லா யுத்த வீரர்களும் பயந்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிற ஒருவன் வந்து நிற்கிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் வந்து நிற்கிறான். ஆமென். அவன் வந்து நிற்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு பயன்பட்டு விலகி ஓடுறாங்க. இதை தாவீது பார்க்கிறான். என்ன இவன் தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், போதாத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறான் சவுல், இவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்களே, என்ன விஷயம்? வாசிப்பீங்களா? நிந்திக்கிறவனுக்கு எம்மாத்திரம் என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படியாக அவனுக்குள்ள ஒரு வேகம் வருகிறது. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, இவனை நான் மேற்கொள்வேன், இவனை நான் கொலை செய்வேன், இவனோட யுத்தம் பண்ண நான் ஆயத்தம் பண்ணி நிற்கிறான். அவர் சொல்லுகிறார்கள், எப்பா அவன் சிறு வயதிலே யுத்த வீரன் ஐயா, நீ எல்லாம் அவனை மேற்கொள்ள முடியாது. இல்லை, நான் அவனை மேற்கொள்ள முடியும். இவன் அழைத்து கொண்டு போகிறாங்க சவுலிடத்தில். சவுல்கிட்ட கொண்டு விட்டோன்னே பைசலாட் சவுல்கிட்ட போய் என்ன சொல்கிறான்? 32வது தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனும் இவருடைய இருதயம் என்ன செய்யணும்? கலங்க வேண்டியதில்லை. உங்களுடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன். பாருங்கள், சரீர பலம் அல்ல, தேவனுடைய பலம் தேவை. சரீர முயற்சிகள் அல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் பெற்ற அழைப்பையும் தரிசனத்தையும் இழந்தால் அடுத்தது இருப்பது மாமிசம்தான், சுயந்தான். இந்த பலத்தில் தான் ஓடணும். இந்த அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கை திளைத்து கொண்டிருந்தார்கள், துடிதுடித்து கொண்டிருந்தார்கள், வைராக்கி உள்ளவளாக இருந்தார்கள். ஆமென். அழைப்பையும் தரிசனத்தை இழந்த பிறகு ஆமென், இப்போ என்னன்னா சொந்த முயற்சி. பிழைப்புக்கு என்ன செய்யலாம், எங்கே போனால் காணிக்க கிடைக்கும், யார் உதவி செய்வா, எங்கே சாப்பாடு கிடைக்கும், இந்த மாதிரி அம்பரந்து ஓடுகிற மனநிலைக்கு நிறைவு. காரணம் என்ன? அழைப்பில்லை. காரணம் என்ன? தரிசனம் இழந்து விட்டது. காரணம் என்ன? ஆதியிலிருந்து அந்த அன்பு வைராக்கியம் இல்லை. எல்லாம் இழந்ததால் இப்போ தேவனை நோக்கி பார்க்க முடியவில்லை. காரணம், அழைப்பையும் தரிசனத்தை இழந்து விட்டார்கள்.
காரணம் என்னவென்றால் அன்றிருந்த அந்த ஆதி அன்பில்லை, அந்த வைராக்கியம் இல்லை, தேவனை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவம் இல்லை, எல்லாம் நஷ்டப்பட்டபடியினால் என்ன செய்வது? இனி எப்படியாவது வாழ்ந்து தான் ஆகணும், எப்படியாவது ஊழியக்காரனாக தான் இருக்கணும், இனி ஊழியத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. குடும்பத்தை காப்பாற்றணுன்னா ஏதாவது ஒன்று செய்யணும். எங்கே கிடைக்கும்? யார்கிட்ட போகலாம்? அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவர்கள் கொடுப்பார்களா, இவர்கள் கொடுப்பார்களா, அங்கு சென்று கேட்கலாமா? இப்படி அம்பரந்து கொண்டிருக்கிற நிலை. அழைப்பை இழந்த மனுஷன், தரிசனத்தை விட்டு வழி விலகின மனுஷன், ஆதி அன்பிலிருந்து விலகி போன மனுஷன், ஆதி அன்பில் கீழே விழுந்த மனுஷன், ஹல்லேலூயா, இன்று தேவனை நோக்கி பார்க்க முடியவில்லை, தேவனிடத்திலுள்ளதான உதவியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தேவனோடு உறவாட முடியவில்லை. ஜெபம் கடமை ஜெபமாய் மாறிவிட்டது. ஊழியம் வைத்துக்கூடிய ஊழியம், வைத்து பிழைப்புக்குரிய ஊழியமாக மாறிவிட்டது. பழையது போல இல்லை. எவ்வளோ முயற்சித்து முன்னுக்கு வர முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், எவ்வளோ ஒரு பயங்கர காரியம். அந்த நேரம்தான் ஆமென் தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன் நின்று கொண்டிருக்கிறான். இந்த நாட்களில் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை எதிர்க்க ஒரு தாவீது எழும்பினது போல இந்த நாட்கள் தேசத்தில் வைராக்கியமாய் தரிசனத்திலும் அழைப்பிலும் உறுதியாக நிற்கிறவர்கள் என்று தேவை. தேவனுக்காய் எழும்புகிற ஒரு சேனை தேவை. ஆமென். தேவனுக்காய் யுத்தம் செய்கிற யுத்த வீரர்கள் தேவை. ஆமென். உலகத்திற்காய் ஓடுவதல்ல, உலகத்தில் ஏதோ ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்லி ஓடுகிறவர்கள் அல்ல. என் தேவன் எனக்கு, தேவன் என்னை நடத்துவார். ஆமென். அங்கே கர்த்தரோ மகா, அதாவது அவர் கர்த்தரோ பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உணர்வு நமக்கு வேணும். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை அவர் வெட்கப்பட செய்ய மாட்டார், என்னை தோல்வி அடைய விட மாட்டார், அவர் என்னோடு கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். பொல்லாதவருடைய கைக்கு என்னை தப்புவிப்பார், பலவந்தருடைய கைக்கு என்னை விடுவிப்பார். ஆமென். அந்த தேவன் என்று ஜீவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அங்கு சென்றான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ டப்பா, நீ உன்னால் முடியாது, சின்ன பையன்பா. அவன் யுத்த வீரன், சிறுபருவத்தில் யுத்தத்தில் போயிட்டு இருந்தான். அப்போ தாவீது சொல்கிறான் பாருங்க, சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி வந்து ஆட்டை பிடித்தது, தொடர்ந்து போய் அதை அடித்து தப்புவித்தேன், பாய்ந்த போது பிடித்து கொன்று விட்டேன். எவ்வளோ ஒரு தைரியம்! பைசலால் எவ்வளோ பெரிய! இதெல்லாம் கேட்ட உடனே சவுலுக்குள்ள ஒரு எண்ணம், பரவாயில்ல, இவன் நமக்கு வெற்றியை தருவான் போல் இருக்குன்னு. பைசலால். ஹல்லேலூயா. பைசலால். அவன் பார்த்தா சரி, ஒரு காரியம் செய்யும். அப்பா, இவனுக்கு எனக்கு பழைய பேண்டும் சட்டையும் இந்த யுத்தத்துக்குரிய அணிகிறதான வஸ்திரங்கள்லாம் இருக்க, ஒன்று போட்டு கொடுங்க. பைசலால். பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எல்லாம் போட்டு அவன் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலைமேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாததனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இவனுக்கு அபியாசம் இல்லை, எனக்கு இதில் அனுபவம் இல்லைப்பா, இதெல்லாம் சுமந்துட்டு போனான், அவ்வளோதான். மனச முயற்சி, சுயமுயற்சி, உலக ஆலோசனை, பின்மாற்றக்காரருடைய ஆலோசனை. ஆமென். நல்ல ஆலோசனை. அநேகர் இந்த ஆலோசனைக்காக ஓடுவதே பின்மாற்றக்காரன்ட்டு. ஹல்லேலூயா. தாவீது ஆலோசனை கொடுத்தா, எப்பா ஏன் நிற்கிறையும் சட்டையும் பேண்டையும் எல்லாம் கவசத்தை எல்லாம் போட்டுட்டு அந்த பட்டயத்தை எடுத்துகிட்டு போடணும். அவன் போட்டு பார்த்தான், இவனால் நடக்கவே முடியலை. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பின்மாற்றக்காரருடைய ஆலோசனை உன்னை படுகொலியில் கொண்டு விடும். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆலோசனை, பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை தேவை. அவர்தான் உன்னை சீராக நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பூஸ்ட் பண்ணுகிறவர்கள் தான் உனக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்களா, அவர்களோடு நீ ஐக்கியம் வை. பின்மாற்றக்காரோடு நீ ஐக்கியம் வைத்தால் உன்னை இருக்கிற அனுபவம் போய் நீ உலக மனுஷனாய் மாறி விடுவாய். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும் என்றால், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சத்தியத்தின்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், பிரைஸ் தி லார்ட், ஒரு தேவனுடைய பிள்ளை
ஆவிக்கிற வாழ்க்கை தரமான நபர்களோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் தரிசனத்தில் நிற்கிறவனோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். தரிசனம் இழந்தவனோடும் அழைப்பை அலட்சியம் பண்ணினவனோடும் ஐக்கியம் வைத்தால் அதே நிலையில் தான் நீ கடந்து செல்ல முடியும். பேசுகிறான், ஞானியோடு சேர்கிறவன் ஞானவான் எனப்படுவான் வேறு சொல்லுகிறது. ஆமென். நல்ல ஞானியோடு ஒரு மனுஷன் பழகுவான் என்றால் அவனை பார்க்கிற மற்ற ஜனங்களும் சொல்லுவார்கள், அவனோடு ஃப்ரெண்டாக இருக்கிற இவனும் ஞானம் உள்ளவனாக இருப்பான். உன் நண்பன் யாரோ அதன்படி தான் உன்னை கணக்கு போடுவாங்க. நீ யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறாயோ அதை வைத்துதான் நீ யார் என்று புரிந்து கொள்ள முடியும். பின்மாற்றக்காரரோடு நீ ஐக்கியம் வைத்திருக்கிறாயா, உன்னை பார்க்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, அந்த பின்மாற்றக்காரன் தான் இவனுக்கு ஃப்ரெண்டு, அப்போ இவனும் அப்படி தான் இருப்பான். அழைப்பையும் தரிசனத்தை இழந்து உலகத்திற்கு நேராகவும் வயிற்றுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் ஓடுகிறவர்களோடு நீ ஐக்கியம் வைத்து நடக்கிற ஊழியக்காரனாக இருந்தால் உன்னையும் அப்படியே தான் சொல்வார்கள். நீ ஐக்கியம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் தேவனுடைய தரிசனத்தில் நிற்கிற மனுஷன், அழைப்பில் இருக்கிற மனுஷன், சத்தியத்தில் போதிக்கிற நபர்களோடு ஐக்கியம் வைத்தால் அவன் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் வளர ஆரம்பிக்கும். உன் ஊழியத்தின் பாதையில் ஒரு உயர்வு உண்டாகும். ஆமென். கடைசி காலம் விழுந்து போனவரோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. சவுல் விழுந்தவன். ஆமென். அவனுடைய ஆலோசனை இவனுக்கு ஒத்து போகவில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், இவனை பயிற்றுவித்ததான ஒரு நிலை இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்னவென்றால் வாசிக்கும்போது வாசிப்போமாக. அவன் என்ன செய்தான்? 40ஆம் வசனம், தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டான். இவனுக்கு ஒரு அபியாசம் உண்டு, மனித ஆலோசனை அல்ல. கையில் அவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தடி உண்டு, அவ்வளோதான். ஏற்கனவே அவன் வாழும்போது இருந்தது கையில் தடி. மட்டுமல்ல, அவனுக்கு கையில் என்ன இருக்குது? கவன் இருக்குது. கவனில் வைக்கிறது என்ன தேவை? கல் தேவை, கூழாங்கல் தேவை. அந்த கல் எங்கே? மலைக்க மேலே இருந்தோ கரையில் இருந்தல்ல, ஆற்றுக்குள்ளே உள்ளதான் கல். ஆற்றுக்குள் இருக்கிற கல் தான் பக்குவப்பட்டது. ஆற்றுக்குள் இருக்கிற கல் தான் உருவாக்கப்பட்டது. தரிசனத்தில் நிற்கிறவனும் அபிஷேகத்தில் இருக்கிறவனும் தேடுவது, ஆமென், உருவாக்கப்பட்டது தான் தேடுவான். ஹல்லேலூயா. ஆற்றுக்குள் கிடக்கிற கல்லில் 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டான். எதற்காய்? சத்துருவை வீழ்த்துவதற்காய். சொந்த மாம்சத்தை சார்ந்து நிற்கவில்லை, உலக ஞானத்தை சார்ந்து நிற்கவில்லை, பின்மாற்றக்காரர்களை சார்ந்து நிற்கவில்லை, கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும்போது அதை எடுத்து தன்னுடைய அடைப்பத்தில் போற்றுக்கொண்டு அவன் கடந்து சென்றான். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அங்கு நாம் பார்க்கும்போது 43ஆம் வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று கேட்கிறான். பாருங்கள், யோ, யுத்தத்துக்கு நான் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் மார்க்கவசத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன், நீ என்னமோ கையில் ஒரு தடியும் கொண்டு வந்துட்டு இருக்கிற, நாயை அடிக்க வந்தியான்னு கேட்குறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ அழைத்த அழைப்பில் உண்மையாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு அது பரிகாசமாகத்தான் இருக்கும். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் நீ நிற்கும் போது மற்றவர்கள் உன்னை அற்பமாகத்தான் எண்ணுவார்கள். ஆண்டருக்கென்று வைராக்கியம் அது இருக்கிறதை பார்த்து உன்னை பரிகாசிப்பார்கள், உன்னை தூசிப்பார்கள், உன்னை ஏளனம் பண்ணுவார்கள், உன்னை அற்பமாக எண்ணுவார்கள். அது உண்மையில் இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்கு தெரியாது. உனக்கு தேவன் கொடுத்த அழைப்பு அவர்களுக்கு தெரியாது. உன்னில் இருக்கிற தரிசனம் அவர்களுக்கு தெரியாது. உன்னை பார்த்தால் சாதாரணமாய் நெகேமியாவை பார்த்து பரிகாசித்தார்கள். இவன் என்ன பெரிய பலசாலியா, ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கோடி நலனை விசாரிக்க வந்திருக்கிறான். அவர் தான் அலங்கத்தை கட்டி எழுப்புமை சொல்கிற அந்த அரிய ஏறனா விழுந்துடும். பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் தரிசனத்தில் இருந்து உண்மையாக நீ வாழ்ந்து தேவ சித்தத்தின்படி நீ செயல்படும் போது
தரிசனம் இழந்தவர்கள் உன்னை பார்த்து ஏளனம்தான் பண்ணுவார்கள். தரிசனம் இல்லாத நபர்கள் உன்னை பரிகாசிப்பார்கள். உலக மனிதர்கள் உன்னை கிண்டலடிப்பார்கள். அதுதான் இங்கு நடக்கிறது. ஆமென். அவன் சொல்லுகிறான், நான் என்ன நாயா? கீழே வாசிப்போம். பார்த்து என்னிடத்தில் வா, ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகம் கொடுப்போம், வா இங்கே வா. தடியும் கொண்டா வார உன்னை பாரு போகிறேங்க, மாமிசத்தை பீஸ் பீஸ் ஆக்கி காட்டு மிருகத்துக்கும் ஆகாயத்து பறவையும் போட்டு தரேன் பாரு என்று மிரட்டுறான். ஏற்கனவே அவன் சத்தத்தை கேட்டே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். சவுல் நடுங்கி கொண்டிருக்கிறான், மற்ற யுத்த வீரர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம். ஆனால் ஒரே ஒரு தனி மனிதனாய் தைரியமாக நிற்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரில் நிலைத்திருந்தால், நீ பெற்ற அபிஷேகத்தை காத்து கொண்டிருந்தால், உனக்கு கொடுத்த அழைப்பிலும் தரிசனத்திலும் உண்மையாக இருந்தால் உனக்கு பயமே வராது. ஏனென்றால் உனக்கு தெரியும், கர்த்தர் பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் மகா பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆழமான விசுவாசம் இருக்கு. அதுதான் அவன் சொல்லுகிறான். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்கிட்ட வர. பார்த்தீங்களா, அவன்கிட்ட என்னென்ன ஆயுதம்? பட்டயம், ஈட்டி, அடுத்தது கேடயம். என்கிட்ட வர. இவன்கிட்ட என்ன, ஒரு கோல் மட்டும்தான் இருக்கு. அவன் பார்வைக்கு அற்பமாக தான் இருக்கிறான். உலக பார்வைக்கு கோலியாத்து பலவானாக இருக்கிறான். ஆஹா, பெரிய பட்டயம், பெரிய ஈட்டி, பெரிய கேடயம், என்னப்பா இது? இவன் போய் என்ன கையில் ஒரு கோலை வச்சுருந்துக்கிறான். அப்படி நினைக்கிற அளவில் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை உலகம் சொல்லும் அற்பமாய். கர்த்தர் பெரிய ஞானவானையும் பலவானையும் தெரிந்து கொள்வதில்லை, அற்பமாய் எண்ணப்படுகிறவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உலகத்தில் யாரை? பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஞானியை வெட்கப்படுத்த தேவன் வேறொரு ஞானியை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். இது புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தாங்க. அவளை விடுவிக்கிறதற்கு அரண்மனையை வளர்ந்தவனும் எகிப்தின் கல்வியில் எல்லாத்திலையும் தேர்ந்தவனுமாகிய மோசே என்றாக்கும் அங்கு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கல்வியிலையும் எல்லாத்திலையும் தேர்ந்தவன். ஆமென். மிக அழகுள்ளவன், அரண்மனையை வளர்ந்தவன். அவனை அங்கிருந்தே கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்திருக்கலாம். ஏன்? இவன் அழகுள்ளவன், பலசாலி மட்டுமல்ல, அங்கு ஒரு அந்தஸ்துள்ளவன், அரண்மனையில் நல்ல ஒரு பிடிப்புள்ளவன். பிரைஸ் தி லார்ட். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று பெயர் தரிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, எகிப்தின் சகல கல்வியிலையும் தேர்ந்தவன். அப்படி அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்பல. அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகி அங்கிருந்து கர்த்தர் அவனை துரத்தி விட்டார். ஆமென். வனாந்தரத்தில் 40 வருஷம். எவ்வளோ பெரிய கஷ்டம்! 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சான். அவனுக்கு இருந்த கல்வி மறந்தது. அவனுக்கு இருந்த அரண்மனையில் நான் வளர்கிறவன் என்ற அந்த சிந்தை மறந்தது. சுக வாழ்வு மறந்தது. எல்லாம் மறந்து எல்லாம் அவன் ரெடியான பிறகு 40 வருஷம் ஆச்சு மோசே ஆயத்த ரெடியாகிறது. ஆமென். தேவனால் மீண்டும் எகிப்தில் கொண்டு போய் தம்முடைய ஜனத்தை விடுவிப்பதற்கு அவனுடைய தகுதி என்ன தெரியுமா? அரண்மனை தகுதி அல்ல, எகிப்தின் கல்வி அறிவு அல்ல, மற்ற திறமை அல்ல, சாமர்த்தியம் அல்ல. உலக பிரகாரமான எல்லா அறிவையும் கர்த்தர் இழக்க பண்ணி தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தோடு, தேவன் கொடுத்த தரிசனத்தோடு, ஆமென், தேவன் கொடுத்த பலத்தோடு, ஆமென், திருப்பி கொண்டு வருகிறார். கர்த்தர் அவனை சந்திக்கும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் பேச அறியேன், என்னை நம்ப மாட்டாங்க, திக்கு வாயனும் மந்த நவமாக இருக்கிற ஆண்டவரே, என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். எப்போ உன்னால் முடியாது என்று நீ சொல்லுகிறாயோ அப்போ தான் நீ கர்த்தருக்கு ஆயத்தமானதவன். உலக சாமர்த்தியம், பணம், படிப்பு, பட்டம், திறமை எல்லாவற்றையும் வைத்து கொண்டனும் தேவசித்தம் செய்ய முடியாது. உலக புகழ், உலகத்துக்குரிய காரியங்கள், பெரிய செல்வாக்கு, இவைகளை வைத்தொன்றும் தேவனுக்கு என்று ஒன்று செய்ய முடியாது. தானாக தன் பலத்தில் ஏதாவது செய்யலாம்.
அது தேவன் அங்கீகரிக்கவும் மாட்டார். அவன் அப்போ தான் பார்த்தார், திக்குவாயனா இப்போ தான் நீ தேவை, மந்தனாவா நீ இப்போ தான் எனக்கு ரெடி, என்னால் பயன்படுத்த தகுதியான நபர் ஒன்றுமில்லை என்று தன்னை தாழ்த்துகிறவன் தேவை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே அதுதான் நடக்குது. இவன் ஏளனம் பண்ணுறான், பரிகாசம் பண்ணுறான் இவன். ஆனால் தாவீது சொல்கிறான், அல்லேலூயா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வாங்கிட்ட வரையா. உன் பார்வைக்கு கையில் கோல் மட்டும்தான் இருக்கும், ஆனால் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 46 கடைசி, அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்ப கர்த்தரை சார்ந்து நிற்கும்போது, எப்ப சுயபலம் இழக்கும் போது, எப்ப நான் என்ற சிந்தை இழக்கும் போது, எப்ப நான் என்ற அகபாவத்தை இழக்கும் போது, எப்ப 100க்கு 100 கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, எப்ப தேவனுடைய ஆவியானுடைய பலத்தை மட்டும் பற்றி கொண்டிருக்கும் போது, ஆமென், அப்பதான் தேவை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அடைந்து கொள்வார்கள். எப்போ? சவுலை கொண்டல்ல, வேறொரு நபரை கொண்டல்ல, பலவானை அழிக்க, பலவானே அல்ல. ஆமென். அற்பமானவனை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். தேசம் இயேசுவுக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறது. தேசம் ஆண்டவரை அறிகிற அறிவுக்காய் தவித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் சத்தியத்தை இழந்து, ஆமென், எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் கர்த்தருக்கு தேவை அபிஷேகத்தில் நிற்கிறவன், தரிசனத்தில் நிற்கிறவன், அழைப்பில் சரியாக நிற்கிறவன் கர்த்தருக்கு தேவை. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ பலவானாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், திறமசாலியாக இருக்கலாம். உன் திறமை, உன் பலமும், உன் அறிவு ஒன்றும் தேவனுக்கு வேண்டாம். நான் ஒன்றுமில்லை என்று உன்னை நீ வெறுமையாக்குகிறாயோ, அதுதான் தேவனுக்கு தேவை. ஆமென். நான் அதை படித்தேன், இதை படித்தேன், தேவனுக்கு அது தேவையில்லை. தேவனுடைய பாதத்தில் தன்னை அர்ப்பணித்து கொடுக்கிறவன் தேவை. ஆண்டவர் என்னை உம்மிடத்தில் தருகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவன் தேவனுக்கு தேவை. ஆயத்தமா? உன்னை பயன்படுத்த கர்த்தர் ஆயத்தம். ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தேவனுக்கு உலக திறமை, உலக கல்வி, உலக பலம், உலக அபியாசம், உலகத்துள்ள காரியம் ஒன்றும் கர்த்தருக்கு தேவையில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தரை சார்ந்து நின்றான். அதான் சொல்லுகிறான் பாருங்க, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடயத்தோடும் வார, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்கள் தேவனாகிய சேனையின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இன்று அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து நிற்கிறவர்கள் தேவை. இன்று சத்தியத்தின்படி வைராக்கியமாக நிற்கிறவர்கள் தேவை. இன்று கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்கள் தேவை. கர்த்தர் வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, அன்பான என் உடன் ஊழியரே, ஆயத்தமா? எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சவுலை போல பயந்து ஒதுங்கி இருக்கிறீர்களா, இல்லை தாவீதை போல நிமிர்ந்து நிற்கிறீர்களா? அழைப்பை இழந்தவன், அபிஷேகத்தை இழந்தவன் பயப்படத்தான் செய்வான். அபிஷேகத்தில் அழைப்பில் நிற்கிறவன் தைரியமாக நிற்பான். உங்களை கர்த்தர் அழைக்கிறார். உங்களுடைய ஆதி அன்புக்குள் திரும்பி வா. ஒரு மனம் திரும்புதல் தேவை. பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்? வாசிப்பு தொடர்ந்து. அப்பொழுது அந்த பெலிஸ்தேன் எழும்பி எதிராய், கோவதேவன் பேசுற அவனால் தாங்க முடியல, எதிராய் கிட்ட வந்து சீக்கிரமாய் ஓடி போட்டு கல்லை எடுத்து காவலில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியில படையறிந்தான். அவ்வளவுதான்.
நிறைய வேலை இல்லை, சின்ன விஷயத்தில் கர்த்தர் முடிக்கிறது. நெற்றியில் பட எறிந்தான் பெலிஸ்தியன். என்ன செய்தான்? முகங்குப்புற விழுந்தான். எதிரியை வீழ்த்துவதற்கு அற்பமான மனுஷனை கொண்டு, அற்பமாக எண்ணப்படுகிற மனுஷனை கொண்டு அற்பமான ஒன்றை கொண்டு வீழ்த்தினார். பட்டயம் வேஸ்ட், கேடயம் வேஸ்ட், ஈட்டி வேஸ்ட். யார் கர்த்தருக்கு என்று தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு தேவை. யார் தேவன் அழைத்த அழைப்பு நிற்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு தேவை. யார் கர்த்தர் முன்பதாக உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு தேவை. யார் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு தேவை. பெலிஸ்தியனை ஆகிய கோலியாத்தை வீழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவனுடைய கைக்கு, ஆமென், பலவந்தனுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதர சகோதரி, உனக்கு எதிராய் சவால் விட்டு கொண்டிருக்கிற கோலியாத் யார்? உனக்கு எதிராய் மோதுவதற்கு உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்தின் ஆவி எது? இன்று கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பா என்றால் உன்னை பயன்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எரேமியாவை தெரிந்து கொண்ட கர்த்தர், ஆமென், நான் உன்னை பொல்லாங்குடைய கைக்கு தப்பு வைப்பேன், ஆமென், நான் பலவந்தனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு எதிராக அவங்க வருவாங்க, ஆனால் ஒருவன் உன்னை மேற்கொள்ள மாட்டான். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவர் இன்று உங்களை நடத்த உங்களுக்கு நேராக தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்ள உங்களால் முடியுமா? ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடு, ஜெபி. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். ஆமென். நான் உன்னை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் எரேமியாவோடு கூட இருந்து பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் எரேமியாவோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்தது போல, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த பொல்லாதவனும் பலவந்தனுமாகிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதை பலப்படுத்தினீரே. பெரிய பலவானை வீழ்த்த ஒரு பலவானை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் அற்பமானவனை தெரிந்து கொண்டீர். அவனை தெரிந்து கொண்டு தம்முடைய அழைப்பு கிணங்கி அபிஷேகத்தை காத்து கொண்டு நின்றவனை பயன்படுத்தி கோலியாத்தை நீர் வீழ்த்தினீரே. அதே ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே ஆதி அன்பில் நிற்கிற தேவ ஜனங்களை நீர் தேடுகிறீர். அழைத்த அழைப்பில் உறுதியாக நிற்கிறதான ஊழியக்காரர்களை நீர் தேடுகிறீர். தரிசனத்தை இழக்காமல் நிற்கிற பரிசுத்தவான்களை நீர் தேடுகிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சம் நிறைந்த இந்த காலத்தில் சத்தியத்தை பேச தேவ ராஜ்யத்திற்கு ஒரு பெரு சேனை எழுப்புவதற்கு கர்த்தர் நாட்களிலே அப்படிப்பட்ட நபர்களை நீ தேடிக்கொண்டிருக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவளோடு கர்த்தர் இடைபடுவீராக, அவளை கர்த்தர் பலப்படுத்துவீராக, அபிஷேகிப்பீராக. இழந்ததை மீண்டும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் அவர்களை அபிஷேகித்து பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.